அனைவருக்கும் வணக்கம். இன்று ரிஷப ராசியின் பலன்களை பார்க்கலாம். புது வருடம் பிறக்கப் போகிறது. ரிஷப ராசியின் பலன்கள் என்னவென்று பார்க்கலாம். பொதுவாக ரிஷப ராசி ரொம்பவும் டீசெண்டாக டிசிப்ளினாக இருக்கக்கூடியவங்க. அவங்க கிட்ட ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எப்போதுமே சின்ன சின்ன வேலையும் ரொம்ப நீட்டாக செஞ்சு முடிப்பாங்க. அனாவசியமாக செலவு பண்ண மாட்டாங்க. குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. நிறைய விஷயத்த கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் தேடி தேடி ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு அதை செயல்படுத்தவும் செய்வாங்க. அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாதான் நெக்ஸ்ட்டு வேலைக்கு போவாங்க. ஒரு விஷயத்தை தொடங்கினாங்கன்னா கரெக்டாக அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. தன்மானத்தோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க. நல்லா கோபம் வரும். கோபமும் காரணத்தோடு தான் வரும். அப்படிப்பட்டவங்க தான் ஒரு நல்ல குணத்தோடு இருக்கிறவங்க தான் ரிஷப ராசி. படிக்கிற வகையிலையும் சரி, அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஒரு அசால்ட்னஸ் இருக்கும். இந்த வேலையை அப்புறமா செஞ்சுக்கலாம்ப்பா, அப்புறமா செஞ்சாலுமே அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. மார்க்கும் நல்ல மார்க் தான் எடுப்பாங்க. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் அவங்க இருப்பாங்க. எப்படி படிக்காமலே தான் இருந்தான், எப்படி மார்க் எடுத்தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டாக டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. இது எல்லாமே பொதுவான குணங்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இப்பொழுது வருட பிறப்பிற்கான பலன்கள். ரிஷப ராசிக்கு இந்த வருடம் ரொம்பவும் சூப்பராக அமோகமாக அமைஞ்சிருக்கு. இந்த வருஷம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. எப்படா நமக்கு வழி பிறக்கும் அப்படின்ற மாரி ரொம்ப கடனில் இருந்திருப்பீங்க. ரொம்ப மன உளைச்சல், வீட்டில் பிரச்சனை, வெளியில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய கடனில் அசல் கொடுக்க முடியாமல் வட்டியை மட்டுமே கட்டிகிட்டு இருக்கிறவங்களாம் நிறையா பேர் இருக்கீங்க. ரொம்ப சோர்ந்து போய் நமக்கு ஏன்டா இந்த லைஃப் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாருமே இப்போ ஒரு நல்ல வழி பிறக்க போது, நல்ல காலம் வந்துருச்சு, எல்லா நிலைமையும் மாறி இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வரப்போகிறீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கிரகச்சேர்க்கைகள் எல்லாம் ரொம்ப அமோகமாக அமைஞ்சிருக்கு ரிஷப ராசிக்கு. 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கார், 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கார், 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார், 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். இப்போ ரிஷப ராசிக்கு கிரகச்சேர்க்கைன்றது ரொம்ப அமோகமாக அமைஞ்சிருக்கு. வருடத்தில் முதல் நாளே ரொம்ப அமோகமான நாளாக தான் உங்களுக்கு அமைய போகுது. எதிர்பார்க்காத நன்மைகள் வந்து நடக்கும். இப்போ சொத்து பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. கடனெல்லாம் தீர்ந்து வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ கடன் ஃபுல்லாக எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நாளாக தான், அந்த மாதிரி வருடமாக தான் இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது. எங்கேருந்தோ வரும், யாரோ ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க உங்களை, திடீர்னு வந்து அமௌண்ட்டை கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி வருஷமாக தான் இந்த வருஷம் அமையும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வருஷமாக தான் உங்களுக்கு தொடங்கியிருக்குது. எதிர்பார்த்த அனைத்து விஷயமும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. குழந்தை விஷயமா இருக்கட்டும், பணப்பிரச்சனை முக்கியமாக இருக்காது. முக்கியமாக மனிதர்களுக்கு வாழறதுக்கு ஒரே பிரதான விஷயம் சாப்பாட்டுக்கு அப்புறமா, தண்ணிக்கு அப்புறமா பணம் தான். பணம் இருந்தால் எல்லாத்தையும் அடைஞ்சிடலான்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த பணப்பிரச்சனை இனி உங்களுக்கு கிடையாது. இந்த வருஷம் வந்து பணம் மழையாக உங்களுக்கு பொழிய போகும். ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் லாஸ்ட்டு 1 இயராக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டாங்க. பண விஷயத்துலேயும் சரி, மன கஷ்டம், பிள்ளைங்களோட கஷ்டம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார ரொம்ப கஷ்டம், குழந்தை இல்லைன்ற கஷ்டம், இன்னும் கல்யாணம் ஆகலைன்ற கஷ்டம், இந்த மாதிரி மாறி மாறி மெயின் பணத்தால் ரொம்ப அடிபட்டிருப்பீங்க. வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருப்பீங்க. ஏன் நான் வட்டின்ட்டே இருக்கிறேன்னா, இந்த வருஷம் நிறைய வட்டி கட்டினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான். அசலே கொடுத்துருக்க மாட்டீங்க. நிறைய வட்டி பணமே ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இந்த மாதிரியே போயிருக்கும். நிறைய நான் கம்மியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சில பேர் நிறையா கூட செலவு பண்ணிங்க, அதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வருஷம் அது எல்லாமே மாறி உங்களுக்கு அசலும் வட்டியுமா கொடுக்குற அளவுக்கே பணம் வந்து உங்களுக்கு லாபத்தை நல்லா கொடுக்கக்கூடிய வருடமாக தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. தனித்து தொழில் செய்கிறவங்களும் நல்லா இருப்பீங்க. வேலையில் நல்ல இன்க்ரிமெண்ட், நல்ல வேலைக்கு போய், வேலை கிடைக்காதவங்களாம் வேலைக்கு போய், வேலையில் இருக்கிறவங்க நல்ல இன்க்ரிமெண்ட்டோட நல்ல ப்ரமோஷனோட இருக்க போகிற வருடம் இந்த வருடம். அந்த குபேரனே உங்கள் வீட்டில் வந்து குடிக்கொள்ள போகிறாரு. அந்த அளவுக்கு பணம் புழக்கம் இந்த வருடம் உங்களுக்கு நிறையாவே. ரிஷப ராசிக்கு நிறைய பாசிட்டிவாகவே சொல்லியாச்சு. இப்போ நெகட்டிவான விஷயம் என்ன தெரியுமா? உங்களோட கோவம். உங்கள் கோவத்தை கட்டுப்படுத்தி வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. கோவத்தில் நிறைய வார்த்தைகள் விட்டுட்டிங்கன்னா அதை அள்ள முடியாது. எல்லார் கூடயும் கொஞ்சம் அன்பாக பழகும். யாரையும் சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடிய கண் தான் உங்களை. இவன் எதுக்காக நம்மக்கிட்ட வரான், நம்மகிட்ட எதுக்காக இதை கேட்குறான் அப்படின்னு ஒரு சந்தேக பார்வை உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அந்தமாரி சந்தேக பார்வை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு அவன்கிட்ட அன்பாக பழகுங்க.
முக்கியமா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம் வந்து வார்த்தைகள். வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருங்க. ஒரு வார்த்தைய பேசக்குள்ளார நம்மளா பேசலாமா? அவங்கள பேசலாமா? தீர யோசிச்சு நிதானமா பேசுங்க. இவங்க இந்த தப்பு செஞ்சிருப்பாங்களா? தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்டனைய குடுங்க. ரொம்ப கோவப்பட வேணாம். பிபி, சுகர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணி ஒரு ஒரு டெஸ்ட் எடுத்து ரிஷப ராசி மாணவ, மாணவிகள் நல்லா படிச்சீங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அசால்ட்னஸ்னால தான் உங்களுக்கு மார்க் கம்மியாகுது. 7வது ரேங்க்கு, 8வது ரேங்க் இந்த மாரி மார்க் எடுக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வரதுக்கான கெப்பாசிட்டி கூட உங்களுக்கு இருக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணி படிங்க. கண்டிப்பா நல்ல மார்க் எடுத்துருவீங்க. காது, மூக்கு, தொண்டைகள்ல கொஞ்சம் பிரச்சனை வரலாம். சளி தொந்தரவு, இந்த மாரி ஜுரம் இந்த மாரி வந்து வந்து போகலாம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பொதுவாக ரிஷப ராசிக்கு இந்த வருடம் நல்ல வருடமாகவே அமையப் போகிறது. வாழ்க வளமுடன்!